விஜய், காவேரி 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப விஜய் சொல்றாரு, "அந்த கேளம்பாக்கம் ப்ராஜெக்ட் நீ தான் பண்ணணும். நவம்பர் 13" அப்படின்னு சொல்றாரு. அப்ப காவேரி சொல்றாங்க, "இல்ல அன்னைக்கு என்னால பண்ண முடியாது. நான் இங்க இருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்ல அன்னையோட நம்மளோட கான்ட்ராக்ட் முடியுது" அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோன்னே விஜய் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அப்படியே பார்க்குறாரு. "இங்க பாரு, இனிமே நீ அடிக்கடிக்கு இதை நீ எனக்கு ஞாபகப்படுத்த வேண்டாம். நான் உன்கிட்ட ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்? இது முடியும்போது முடியட்டும். நீ அடிக்கடிக்கு என்கிட்ட எதுவுமே சொல்லாதன்னு நான் சொல்லியிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கரமாக கோவப்படுறாரு. "சாரி பாஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. பயங்கர சந்தோஷத்தோட போகிறாங்க. அழகாக உட்காந்து வாசலில் படிச்சுட்டு இருக்காங்க யமுனா. ரொம்ப சின்சியராக படிக்கிறாங்க. அப்படி காவேரி போகிறாங்க. "ஓ, ரொம்ப நல்லா படிக்கிறா போல இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாங்க. "என்ன யமுனா, நல்லா படிக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாக்கா, நல்லா படிக்கிறேன். ஏன் தெரியுமா? நீ தான் சொன்னல்ல எனக்கு நிவீனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு, அதனால் என்னோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் படிப்பில் தான்க்கா இருக்குது" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி சரி, நான் கண்டிப்பாக மறக்க மாட்டேன்லக்கா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க யமுனா. "இல்லை இல்லை, நான் மறக்கலாம் மாட்டேன். நீ நல்லா படி, கண்டிப்பாக நான் சொன்னதை செய்வேன்" அப்படின்னு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேருமே பேசும்போது கங்கா வராங்க. அப்படியே அமைதியாக இருக்காங்க. "என்ன, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஏதோ ரகசியம் பேசுகிற மாதிரி இருக்குது. அது என்ன நான் வந்தவொடனே அமைதியாயிட்டீங்க?" "கண்டிப்பாக நான் கண்டுபிடிப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிட்டு இருக்காங்க. "சரிக்கா, அதெல்லாம் விடு. ரொம்ப சந்தோஷமாக என்னை ஃபோன் பண்ணி உடனே வான்னு சொன்னியே, என்னக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அதுக்கு யமுனா சொல்கிறாங்க, "அதுவா, மாமா சீரியலில் நடிச்சிட்டு வந்திருக்காரு" அப்படின்னு சொல்கிறாங்க. "அது மட்டும் இல்லை, நைட்டு ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்து ஒரே அலப்பறை" அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. அதுக்கு "அப்படியா அப்படியா" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க காவேரி. அதுக்கு கங்கா சொல்கிறாங்க, "நான் சொல்லலாம்னு நினச்சா நீ சொல்லி சப்புன்னு ஆக்கிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. "உண்மையாவாக்கா, மாமா நடிச்சாரா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "ஆமாண்டி, நடிச்சாரு. அவருக்கு என்ன நடிக்கணும்னு வாய்ப்பு ஏதாவது தேடிட்டு இருந்தாரா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. யாராவது பழப்ப விட்டுட்டு இது பின்னாடி போவாங்களா? அதுவாக வந்தது நடிச்சிருக்காரு. அதுவாக வந்தால் பண்ணட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. "சூப்பர்க்கா, சரி டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. அங்கே ராகினி ஹாலில் இருக்காங்க. அங்கேருந்து வராரு. வந்து அஜய் பேசுகிறாரு. "ஏன் ராகினி இப்படி பண்ணுற? என்னை விட்டுட்டு வந்து தனியாக உட்காந்துட்ருக்க. என்கிட்ட பேச மாட்டியா? ஏற்கனவே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு என்கிட்ட நல்லா தானே பேசினேன்" அப்படின்னு சொல்லிட்டு அஜய் கேட்குறாரு. "இங்கே பாரு அஜய், நீ தேவையில்லாத பேசிக்கிட்டே இருக்காது. உன்னை பார்த்தாலே எனக்கு கோவமாக வருது. என்னை நீ ஏமாற்றிருக்க. நீ என்கிட்ட பேசாத, போயிடு" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக ராகினி திட்டுறாங்க. அப்போ அஜய் அப்படியே காலில் விடுறாரு. விழுந்து அழறாரு. "என்னை ஏற்றுக்கோ, என்கிட்ட பேசு, என்னை மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்லிட்டு காலில் அப்படியே எட்டு உதைக்கிறாங்க ராகினி. அஜய் போய் அப்படியே விழறாரு. அங்கே அந்த காவேரி வந்து அஜயை தூக்குறாங்க. தூக்கிட்டு கேட்குறாங்க, "இவளை போய் கல்யாணம் பண்ணல, இவ தான் வேணும்னு சொல்லிட்டு காதலிச்சு ஓடி போய் கல்யாணம் பண்ணல, இதெல்லாம் உனக்கு தேவைதான்" அப்படின்னு காவேரி கோவமாக பேசுகிறாங்க. அங்கேருந்து அஜய் எதுவுமே சொல்லலை. கோவமாக உள்ளே போகிறாரு. ராகினி கிட்ட கேட்குறாங்க, "உனக்கு என்ன இவ்வளோ திமுறா? எதுக்கு நீ அஜயை கல்யாணம் பண்ண? அஜய் வாழ்க்கையும் அழிக்கிற, நீயும் வாழாமல் இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக காவேரி திட்டுறாங்க. "என் வாழ்க்கை எப்படி போனால் உனக்கு என்ன? நீ எதுக்காக பேசிகிட்டு இருக்க? நீயே இந்த வீட்டுக்கு எப்படி மருமகளாக வந்தனே தெரியல. நீ மட்டும் இங்கே மருமகளாக வரலன்னா அப்பளம் தான் வித்துட்டு இருந்திருப்ப. எப்படி வந்த? என்ன தில்லாலங்கடி பண்ணி இவ்வளோ பெரிய வீட்டுக்கு நீ மருமகளாக வந்த, நான் கண்டுபிடிக்கிறேன் இரு" அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க. "ஓ, அதுதான் உனக்கு வேலையா? சரி சரி, கண்டுபிடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. "இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ. ஆமாம், நீ கண்டுபிடிச்சி யார்கிட்ட சொல்ல போகிற?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "அதுவா, வேற யார்கிட்ட நான் சொல்ல போகிறேன்? தாத்தா, பாட்டி, உன் வீட்டுக்காரு. உன் வீட்டுக்காரர் தானே ஏமாந்துருக்காரு உன்னை கல்யாணம் பண்ணி, அவர்கிட்ட தான் சொல்லுவேன்" அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க. "அப்படியா, சரி சரி, நீ போய் சொல்லு போ" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உள்ளே போகிறாங்க. போனால் விஜய் இருக்கார். "நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் கிளம்புறாரு. "நில்லுங்க நில்லுங்க, ஒரே ஒரு நிமிஷம் உங்ககிட்ட நான் பேசணும்" அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. "ஏதாவது முக்கியமான விஷயமா?" "இல்லை இல்லை, சும்மா சாதாரணமாக தான் பேசணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னாச்சு?" "எங்கள் மாமா சீரியலில் நடிச்சிருக்காரு" அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. "உண்மையாவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "ஆமாம்" அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. "இல்லை, அவர் எப்படி கேமரா முன்னாடிலாம் அவரால் பேச முடியுமா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சிரிக்கிறாரு. "இங்கே பாருங்க, எங்கள் மாமா பயங்கர டேலண்ட்டு தெரியுமா? அவருக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள், அவ்வளோதான். மற்றபடிலாம் சூப்பராக பண்ணுவார். அவர் ஸ்கூலில் படிக்கும்போது கல்ச்சர் வந்தால் போதும், அவர் தான் ஃபுல்லாக சூப்பராக பண்ணுவார் எல்லாமே தெரியுமா? எவ்வளோ பேர் கிளாப் பண்ணுவாங்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. "ஆமாம், நீங்கள் 2 பேரும் ஒரே ஸ்கூலில் படிச்சிங்களா என்ன?" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. "இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் எங்கள் மாமா கிட்ட பயங்கர டேலண்ட் இருக்குது. அது வெளியே வரும். ஆனால் என்ன கேரக்டர் நடித்தான்னு சொல்லவே மாட்றாரு. அது டிவியில் பார்க்கும்போது தான் தெரியும். பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் ஒரு ஒரு இது சீரியலில் நடிச்சிருக்காருன்றது பெரிய விஷயம் தானே. அதுவும் கேமரா முன்னாடி, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது" அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. "சரி சரி, ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அவருக்கும் நிறைய டேலண்ட் இருக்குதான்னு நானும் நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. "இங்கே பாருங்கள், உண்மையாகவே எங்கள் மாமாவுக்கு பயங்கர டேலண்ட்டுங்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க.
ஓகே டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்புறாரு. கடையில இருக்காங்க குமரன், கங்கா 2 பேருமே. அப்ப குமரனுக்கு ஃபோன் பண்றாரு அந்த காஸ்டியூம்கார் தான் ஃபோன் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட சொல்றாரு. பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. அட்டெண்ட் பண்ணி பேசுறாரு. மறுபடியும் துணி எடுத்தாந்து குடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க நான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் பேசுறாரு. அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே குமரன் சொல்றாரு. நான் வந்து சீரியல்ல நடிச்சிருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பயங்கரமா சந்தோஷப்பட்டாங்க அவங்க அம்மாவும். குமரன் ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு